ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களோடு எல்லா விதமான ஊழியங்களிலும் பங்கு பெறுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இந்த நாளின் செய்திகள் உங்களுக்கு எப்பொழுதும் நீங்கள் பார்க்கும்படியாக எங்களுடைய யூடியூப் சேனலில் உள்ளது. அதே போல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 7:30 8 மணி வரை 316 சேனலில் எங்களுடைய நிகழ்ச்சிகள் பங்கு நடைபெறுகிறது. அதனையும் கண்டு ஆசீர்வாதத்தை பெறும்படி அன்போடு சொல்கிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை 1 சாமுவேல் 26:25. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலனடைவாய். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பது யாரால் முடியும்? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நம்மளை ரொம்ப விரும்புகிறவங்க, வெல் விஷர்ஸ், நம்மை விரும்புகிறவர்கள், நம்மளை அன்பு கூறுகிறவர்கள், நம்முடைய பேரண்ட்ஸ் எல்லாம் நம்மை ஆசீர்வதிப்பாங்க, அல்லது நம்முடைய கணவன் மனைவி ஆசீர்வதிப்பாங்கன்னு நினைக்கலாம், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாங்கன்னு நினைக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சரித்திரமே வித்தியாசமாக இருக்குதுங்க. ஒருத்தனை கொல்ல வேண்டும் என்று விரட்டி கொண்டு வருகிறாங்க. கொன்றணும், அவன் இருந்தால் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது என்று நினைத்து வேட்டையாடுவதை போல வேட்டையாடுகின்ற சவுல், அவனுக்கு முன்பதாக விலகி ஓடுகிற சின்ன தாவீதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இப்பொழுது எதிரினால் சூழப்பட்ட நிலைமையில கர்த்தர் ஒரு அற்புதமான காரியத்தை செய்கிறார். அந்த சவுலை தாவீதின் கையில் ஒப்பு கொடுக்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. அவன் கேட்கிறான், யாரப்பா ராஜா, யாரை தேடி வந்தீரு? ஒரு தெள்ளுப்பூச்சியா? ஒரு ஒன்றுமில்லாத ஒரு மனுஷனை தேடி இவ்வளவு இராணுவத்தோடு வந்திருக்கிறீ என்று சொன்ன உடனே சவுல் வெட்கி அவன் குனிங்கி போய் அவன் வாயை திறந்து மனந்தீர அவன் பேசுகின்ற ஒரு வார்த்தை தான், மகனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலனடைவாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் வந்த இழப்புகள், தோல்விகள், பயங்கள், மரண வியாகுலங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ? கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். இதோடு என் வாழ்க்கை நின்று போயிற்று என்று சொல்கிறாயோ? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய். இன்னைக்கு ஆண்டவர் உன் கூட்ட கலைச்சிருக்காரு, அது உண்மைதான் ஐயா. ஐயா, நான் எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்தேன், மணி அடித்தா சாப்பாடு மாமியார் வீடுன மாதிரி அழகாக சம்பளம் வந்துச்சு. இப்போவும் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை வந்துடுச்சு. ஐயா, நாங்கள் போட்ட காரியத்தில் ஒரு அப்படியே ஒரு சூழப்பட்டிருக்க, எனக்கு முன்னேற்ற வழிகளுக்கு சேல்ஸ் ரொம்ப கம்மி சார் அப்படின்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் உன் கூட்டை கலைத்தார். எதற்காக? உபா 32 வாசித்து பாருங்கள். கழுகு தன் கூட்டை கலைக்கிறது எதற்காக? தன்னை போல அந்த கழுகுடைய குஞ்சுகளும் சட்டைகளை அடித்து பறக்க வேண்டும் என்பதற்காக. கழுகுக்கு குஞ்சுகளுக்கு ரெக்க முளைச்சோடனே அப்படியே அந்த கூட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பொழுது தாய்ப்பறவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு குச்சி குச்சாக எடுத்து கடைசிக்கு ஐயோ நான் செத்தேன் விடும் பொழுது தன் செட்டைகளை சுமந்து கொண்டு மேலே கொண்டு போகிறது. இதே போல்தான் கர்த்தர் உன் கூட்டை கலைத்திருக்கிறார். உனக்கு அது ஒருவேளை வியாகுலமாக இருக்கலாம், வேதனாக இருக்கலாம். அன்னைக்கு எலியாவுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்த பொழுது, இயேசுவின் நிமித்தம் பயந்திருந்த பொழுது, எலியாவே உனக்கு என்ன நேர்ந்தது? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். என் அன்புக்குரியவனே, உன் கண்களை ஏறெடுத்து பார், உன் தரிசனத்தை விரிவாக்கு. இனி என்ன செய்யலாம் யோசி. கர்த்தர் திட்டங்களை தருவார். திட்டங்களை தருக தேவனால் செயல்படுத்த முடியும். அதோடு பாருங்க, இன்னொரு சேஃப்டி இருக்குது. கர்த்தர் உன்னை பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு சாதாரண பந்தி பரிமாறுகின்ற ஒரு மனுஷனை, நெகேமியாவை கர்த்தர் தெரிந்து கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. அவன் அலங்கத்தை கட்டி கொண்டு இருக்கும்போது, மேலே இருக்கும்போது, டவரில் இருக்கும்போது கூப்பிட்டாங்க, இறங்கி வா, உன்னோட பேச வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குது. அவன் சொன்னான், ஐ cannot come down, நான் கீழே இறங்கி வர முடியாது முடியாது முடியாது. ஏப்பா, என்ன நடந்துச்சு? அவன் சொல்கிறான், பெரிய காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு மனதிலே சொல்லு, நான் ஒரு பெரிய காரியத்தை செஞ்ச போறேன், ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது, இதுவரை அல்லாத ஒரு பெரிய காரியத்தை நான் அந்த உலகத்திலே சாதிக்க போகிறேன் என்ற எண்ணத்தோடு உன் வாழ்க்கையை தொடரு, நீ பெரிய காரியங்களை செய்வாய். இரண்டாவது சொல்கிறார், நீ மென்மேலும் பலப்படுவாய். ஹல்லேலூயா. நிறைய பேர் உயருவாங்க, கீழே
பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காதுங்க. ஐயா ரொம்ப திட்டங்களாகிடுச்சு, கீழே விழுந்தா எந்திரிக்க முடியுமா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மென்மேலும் பலப்படுவாய், உனக்கு பின்னாடி முன்னாடி எல்லாம் நீ பலன் அடையும்படி கர்த்தருடைய கரம் உண்மையில இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பலத்தினால் இடைகட்டி வழிகளை செவ்வாய்ப்படுத்தினார். தாவீது சொல்லுகிறார், அவர் என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வாய்ப்படுத்தினார், என் எதிராளி நிமித்தம் செவ்வையான பாதைகளை என்னை நடத்தினார். அல்லேலூயா. இதான் பலப்படுற வழிங்க. நம்ம வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அது மாற்ற முடியாத, அழிக்க முடியாத ஸ்ட்ராங்கான ஸ்டெப்பாக வைக்க கர்த்தர் உதவி செய்வார். இந்த நாளின் காலவேளையிலே கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். கலங்கி போனவனோடு, நொந்து போனவனோடு கர்த்தர் பேசுகிறார். மகனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். மகளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்போ ஒன்னில்லைன்றியா, பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். இந்த ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை தொடங்குவோமா? இந்த நாள் ஒரு இனிய நாளை அமையும். ஆமேன், ஆமேன்.